கனி அமுதன் எம் ஐயா வணக்கம். கனி அமுதன் 22/1/89 திண்டுக்கல் 3:22 AM. So when will finish my CA course? CAங்கிறது சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ங்களா இல்ல அதுக்கு நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க எனக்கு தெரியல. CA course and how about my சுக்ரதசா ப்ளீஸ் கன்சிடர் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் பார்க்கலாம். கனி அமுதன் 22/1 22/1/89 22/1/89 3:22 PM 3:22 PM. ஓகே சாரி AM சரிங்க சார். ஸோ உங்களுடைய ஜாதகம் விருச்சிக லக்னம் அண்ட் விருச்சிக லக்னம் கடக ராசி. ஸோ ஜாதகத்தில் லக்னாதிபதி பலம் சூரிய சந்திர கேந்திரம் பலமா நிக்குது. ரெண்டாம் சார் என்ன ஜாதகம் சார் இது? இந்த ஜாதகம் எப்பேற்பட்ட ஜாதகமா நிக்குது பாருங்க. அடுத்த ஒரு சூப்பரான ஜாதகமா இருக்குது பாருங்க. கடக ராசி. ஸோ நட்சத்திரம் உங்களுக்கு பூச நட்சத்திரம் 2ஆம் பாதம். இப்ப நடக்கும் திசை கேது திசை முடிய போகுது. அதுல புதன் புத்தி கேது தசை புதன் புத்தி இந்த வருட டிசம்பரோட இந்த வருடம் முழுமையும் புதன் புத்தி தான். ஸோ கேது தசை முடிஞ்சு அடுத்தது சுக்கர தசை என்ன செய்ய போகுது இதுதான் கேள்வி. சுக்கரன் என்ன சாரம்? சுயசாரமா? அவ்வளவுதான். அப்புறம் என்ன சார்? சுக்கரன் சுயசாரம். குரு 2 டிகிரி. எஸ். உங்களுடைய கேள்வி என்ன? கனி அமுதன் ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்தை ஸ்கிரீன்ல எடுத்துக்கலாம். சரிங்களா? எஸ். ஸோ இதுதான் சார் ஜாதகம். கனி அமுதன் உங்க ஜாதகம் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் பாருங்க. விருச்சிக லக்னம் கடக ராசி. சரிங்களா? ஸோ ஜாதகத்தில் இப்ப நடக்கிறது கேது தசை. ஸோ கேது தசையில புதன் புத்தி. நீங்க கேட்கறது சார்ட்டர்ட் அக்கௌண்ட் வச்சுக்கலாமா? சார்ட்டர்ட் அக்கௌண்ட் புதனுடைய காரக தொழில் படிப்பு உத்தியோகம் எல்லாமே அதான். இப்ப நீங்க காலகட்டம் புதனுடைய புத்தி தான் போயிட்டு இருக்குது. இந்த டிசம்பர் 2023 இருந்து 2024 இந்த வருடம் வரைக்கும் இன்னும் 1 இயர் இருக்குது. முடிக்க முடியுமான்னு கேள்வி கேட்குறீங்க. ஆன்சர் உங்களுக்கு தெளிவா தெரியுதா? கன்ஃபார்மா முடிப்பீங்க அப்படிங்கிற ஆன்சர் நான் சொல்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கெஸ் தெரிஞ்சிருக்கும். ஒரு கிளாரிபிகேஷனுக்கு கேட்குறீங்க. கன்ஃபார்மா முடிச்சிருவீங்க. ரைட். அடுத்த கேள்வி, என்னுடைய சுக்கரதசை எப்படி இருக்கும்? கன்ஃபார்மா சூப்பரா இருக்கும். சுக்கரன் சுயசாரம் வாங்கி நிற்கிறார். 2 மற்றும் 7ஆம் பாவகாதிபதியோடு தொடர்பு. ஸோ நல்லா இருக்க போது. சுக்கரன் ஜாதகத்திற்கு 7ஆம் பாவகாதிபதி 2ஆம் பாவகாதிபதியோடு தொடர்பு. 2ஆம் பாவகாதிபதி யாரு? குரு. ஸோ அப்ப என்ன? அது தனலாபம், பொருளாதாரம், குடும்பம், சுக்கரன் தாம்பத்தியம், மனைவி, ஸோ காதல், இது போன்ற அமைப்புகள்ல இருக்க போறீங்க. இப்ப நான் ஏதாவது ஒரு நெகட்டிவா சொன்னா ஏதாவது எதுவும் இல்லை. எல்லாமே பாசிட்டிவா இருக்குது. எல்லா கோச்சார கிரக நகரமும் முடிஞ்சு போச்சு. இனிமேல் நெகட்டிவா இருக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. கடகராசிக்கு இப்ப அஷ்டமச்சனின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப பாருங்க உங்களுக்கு புதன் புத்தி சூப்பரா நடந்துகிட்டு இருக்கும். பயப்படாதீங்க. சரிங்களா? உங்க ஜாதகத்துக்கு கடகராசியே அஷ்டமச்சனினா நெகட்டிவா பண்ண ஜாதகம் எவ்வளவு பவர்ஃபுல் இருக்குன்னு பாருங்க. லக்னாதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்துல பலமாயிடுச்சு. சந்திர கேந்திரம் முழு பூர்ண பௌர்ணமி. ஸோ தை மாதத்தில் பிறந்த தைப்பூசத்துல பிறந்திருக்காரு ஜாதகம். ஸோ அதனால ஜாதகம் எவ்வளவு பவர்ஃபுல்லா நிக்குது. விருச்சிக லக்னத்திற்கு சூரியன் சந்திரன் அமாவாசையில் இருந்தாலும் யோகம் யோகம் யோகம்னு நானும் கூவிக்கிட்டே இருக்கிறேன். பௌர்ணமியில பிறந்திருக்காங்க. சந்திரன் எவ்வளவு பெரிய ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிறது இந்த லைவ்லயே ஒரு 3-4 ஜாதகத்தை நான் எக்ஸ்பிளேஷன் கொடுத்தேன். ஒருத்தருக்கு ஏற்றுமதி இறக்குமதி, ஒருத்தருக்கு மனைவியின் மூலமாக, இந்த ஜாதகத்துக்கு தந்தை தாய் அப்படிங்கிற பாவகம் பலமா நிக்குது. தாயை விட தந்தை பாவகம் சம பலமா நிக்குது. ஸோ அப்ப சந்திரன் எவ்வளவு ரோல் பண்றார்? பாக்யாதிபதி. அப்ப சந்திரனுடைய கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகம், சந்திரனுடைய அதியோகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் பயங்கர பலமா நிற்கும். அப்ப சந்திரன் 9ஆம் பாவகாதிபதி நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய 7ஆம் இடத்துல கூடிய புதன் 8ஆம் பாவகாதிபதி கெடுதலை குறைச்சிக்குவார். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சூப்பரா இருக்கும். அடுத்த வர தசை சுக்கர தசை 7ஆம் பாவகாதிபதி அவர் 2ஆம் இடத்துல உட்கார்ந்து நிற்கிறார். சந்திர அதியோகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் அவயோகராக இருந்தாலும் சந்திர அதியோகத்தின் மூலம் இருக்கக்கூடிய சுக்கரன் நன்மை தந்துருவார்.
அண்ட் 2ஆம் பாவகாதிபதி 5ஆம் பாவகத்துக்கு குருவோட மறைமுக பரிவர்த்தனை தொடர்பு, அதுவும் நன்மை. அப்ப எப்படி சார் இருக்கும்? இதுதான் சார் யோக ஜாதகம். பார்த்தோன்னே தெரியுது பாருங்க, அவ்வளவு சூப்பரா. அதனால இன்னைய காலகட்டம் ஒன்றும் பெருசா நெகட்டிவ் இல்லை. எல்லா கிரகங்களும் ராகு கோச்சாரமும் உங்களுக்கு சூப்பரா வெளிவிட்டு இருக்கு. ஸோ அதனால கன்ஃபார்மா நல்லா இருக்க போது சார் சுக்கிர தசை. சூப்பர். சரிங்களா? கனி அமுதன் உங்க ஜாதகம் சூப்பர். ரைட், நன்றி.